ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம கதை புதையல்ல பரமார்த்த குரு கதைகளில் கிருஷ்ணா புடவை கொடுங்கிற கதையை பார்க்க போகிறோம். கிருஷ்ணா புடவை கொடு. பரமார்த்த குருவும் சீடர்களும் பொறி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே மடத்துக்கு திரும்ப போய்கிட்டு இருந்தாங்க. அப்போது பக்கத்து தெருவில் தெருக்கூத்து ஒன்று நடக்க இருந்தது. அதில் நடிக்கிறதுக்காக கிருஷ்ணர் வேடம் போட்டுக்கிட்டு அந்த வழியாக ஒருத்தர் வந்தார். அவரை பார்த்த சீடர்கள் நிஜமான கிருஷ்ணர் தான் வராருன்னு நம்பிட்டாங்க. அதோ பாருங்கள் குருதேவா, கிருஷ்ண பரமார்த்தர் வருகிறார்னு மட்டி குதிச்சான். ஆமாம் குருவே, கையில புல்லாங்குழல் கூட வச்சிருக்காருன்னு மடன் சொன்னான். பரமார்த்தரும் அவரை கடவுள்னு நம்பினாரு. உடனே நல்லா இருந்த தன்னுடைய வேஷ்டியை கிழித்துக்கிட்டு இருந்தாரு. சீடர்களே, நீங்களும் உங்களோட துணிகளை இதே மாதிரி கிழிச்சுக்கோங்கன்னு பரமார்த்தர் சொன்னாரு. புது துணிகளை கிழிக்கிறதா ஏன் குருவேன்னு முட்டாள் கேட்டான். புத்தி கெட்டவனே, ஏன்னு கேட்காத, சீக்கிரமா கிளி, அப்பதான் நம்ம ஏழைகள்னு கிருஷ்ணர் நம்புவார்னு பரமார்த்த குரு கட்டளையிட்டாரு. சீடர்கள் 5 பேரும் குருவோட கட்டளைப்படி கட்டியிருந்த வேட்டிகளை கிழித்துக்கிட்டு இருந்தாங்க. உடனே பரமார்த்தர் வேகமா போய் கிருஷ்ணர் வேடம் போட்டவரோட காலில் விழுந்து வணங்கினாரு. பாஞ்சாலிக்கு புடவை கொடுத்து மானம் காத்த கிருஷ்ணா, அதே போல் நீதான் எங்களுக்கும் ஆளுக்கு ஒரு புடவை கொடுத்து எங்கள் மானத்தை காப்பாற்ற வேண்டும்னு பரமார்த்தர் வேண்டி கேட்டுக்கிட்டாரு. குருவே, நமக்கு எதுக்கு புடவைன்னு மண்டு கேட்டான். அதானே, நமக்கு வேட்டி தானே தேவைன்னு மூடன் சொன்னான். கார்மேக கண்ணா, இந்தா பொறி, உன் இஷ்டம் போல கோரின்னு பொரிய தந்தா மட்டி. கிருஷ்ணர் வேடம் போட்டவனுக்கோ ஒன்றும் புரியல. நான் கடவுள் இல்லை, எனக்கு நேரம் ஆகுது, என்னை போக விடுங்கன்னு அந்த தெருக்கூத்து நடிகர் கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தா. கண்ண பெருமானே, எங்களை ஏமாத்த பார்க்காதீங்கன்னு முட்டாள் சொன்னா. கண்ணா, அன்னைக்கு குசேலர் கொடுத்த அவளை மட்டும் சாப்பிட்ட, ஏன் இந்த ஏழை பரமார்த்த தர பொரிய நீ சாப்பிடக்கூடாதான்னு குரு கேட்டாரு. கோபாலா, கோவிந்தா, தயவு செஞ்சு கொஞ்சம் பொரிய சாப்பிடுங்களேன்னு மடையன் கேட்டா. பொரிய சாப்பிடலைன்னா இவங்க விடவே மாட்டாங்கன்னு மனசுக்குள்ளாரே நினச்சிக்கிட்டு கொஞ்சம் பொரியை எடுத்து சாப்பிட்டா அந்த தெருக்கூத்து நடிகர். பொரி தந்ததுக்கு நன்றி, நான் போய் வரேன்னு நகரத் தொடங்கினா அந்த தெருக்கூத்து நடிகன். என்ன பொரியை சாப்பிட்டுட்டு சும்மா போறீங்க, எங்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுங்கன்னு பரமார்த்தர் கேட்டாரு. வரமா, அது என்ன அப்படின்னு அந்த நடிகர் கேட்டான். ஆமாம், குசேலர் வீடு தங்கமா மாறினது போல எங்களோட மடமும் தங்கமா மாறணும், எங்க பார்த்தாலும் பொற்காசுகளும் வைரங்களும் அப்படியே மின்னணும்னு கேட்டுக்கிட்டாரு. எங்களோட இந்த கிழிந்த கந்தலாடைகள் எல்லாம் பட்டு ஆடைகளா மாறணும்னு முட்டாள் கேட்டுக்கிட்டா. கிருஷ்ணரே, நீங்க வரம் தரலைன்னா உங்களை விடவே மாட்டோம்னு மடையன் சொன்னான். சரிப்பா, நீங்கள் நினைத்தபடியே எல்லாம் நடக்கும்னு அருள் கொடுக்குற மாதிரியே காட்டுனா தெருக்கூத்து நடிகர். ஆஹா, பொறுக்கி பொன் கொடுத்த கிருஷ்ணா, உன் கருணையே கருணைன்னு குருவும் சீடர்களும் அவருடைய காலில் விழுந்து வணங்கினாங்க. ஆளை விட்டா போதுண்டா சாமின்னு தெருக்கூத்து நடிகர் ஒரே ஓட்டம் பிடிச்சாரு. அப்பாடா, கடவுளை நேரில் பார்த்துட்டோம், அவரும் ஏமாந்து போய் நமக்கு வரம் கொடுத்துட்டாருன்னு பரமார்த்தர் சந்தோஷமா இருந்தாரு. குருவே, நம்ம மடத்துக்கு போகும்போது மடமெல்லாம் தங்கமா மாறி இருக்கும், மடம் முழுக்க பொற்காசுகள் குவிந்து கிடைக்கும், அதனால இனிமேல நீங்கள் நடந்து போகவே கூடாதுன்னு மட்டி சொன்னா. எங்கேயாச்சும் பல்லாக்கு கிடைச்சதுன்னா அதை வாங்கிடலான்னு மறையன் சொன்னான். போற வழியில ஒருத்தன் பாடையை கட்டிக்கிட்டு இருந்தான். அதை பார்த்த முட்டாள், குருவே இதோ பாருங்க பூப்பல்லாக்கு, இதை விலை கொடுத்து வாங்கிடலான்னு மடையன் சொன்னா. பாடை கட்டிட்டு இருந்தவன் கிட்ட போய் மட்டி, இந்த பல்லக்கு என்ன விலை அப்படின்னு விசாரிச்சான். இது பல்லக்கு இல்லை, பாடைன்னு சொன்னா. நாங்கள்லாம் ஏமாளிகள் இல்லை, இது பல்லக்கு தான், உனக்கு வேண்டிய பணம் தரோன்னு மடையன் சொன்னான். சீடர்களோட தொல்லை பொறுக்காம நான் வேறொன்று கூட செஞ்சுக்கிறேன், நீங்க இதை எடுத்துட்டு போங்கன்னு பாடை கட்டுறவன் சொன்னான். பரமார்த்தரும் சந்தோஷமா பாடையில ஏறி உட்கார்ந்தாரு. இருட்டுறதுக்கு ஆரம்பிச்சதும் முட்டாள் கொல்லிக்கட்டையை தூக்கிக்கிட்டு முன்னாடி நடந்து வந்தான். மற்ற சீடர்கள் பாடையை தூக்கிட்டு வந்தாங்க. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு தாகமா இருந்திருக்கு. ஒரே தாகமா இருக்குன்னு பாடையை இறக்கி வச்சாங்க சீடர்கள். 5 பேரும் தண்ணீரை தேடி போனப்போ பரமார்த்தர் கண் திறந்து பார்த்தாரு. என்ன யாரையுமே காணோன்னு சீடர்களை தேடி வேறு பக்கம் போனாரு. அப்போ அந்த வழியாக வந்த நாய் ஒன்று பாடையில் ஏறி படுத்துக்குச்சு.
திரும்பி வந்த சீடர்களோ எதையும் கவனிக்காம பழையபடி பாடையை தூக்கிக்கிட்டு புறப்பட்டாங்க. மடத்தை நெருங்கினதுக்கு அப்புறமா நாய் லொல் லொல்னு குறைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு. அவ்வளவுதான், பாடையை தொப்புன்னு கீழே போட்டாங்க சீடர்கள். அச்சச்சோ, இது என்ன அதிசயம், நம்மளோட குரு நாயா மாறிட்டாரேன்னு அலறினாங்க. அந்த கிருஷ்ண கடவுள் தான் ஏதோ மந்திரம் போட்டுட்டாருன்னு முட்டாள் சொன்னான். நம்மளோட மடம் கூட தங்கமா மாறாம பழையபடி அப்படியே தான் இருக்குன்னு மண்டு கஷ்டப்பட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்போ இருட்டுல விழுந்தடிச்சுக்கிட்டு ஓடி வந்த பரமார்த்தர், புத்தி கெட்ட சீடர்களே, என்ன பாதி வழியிலேயே விட்டுட்டு வந்துட்டீங்களேன்னு கோபமா திட்டினாரு. குருநாதா, அந்த கிருஷ்ண கடவுளை நம்பினோம், அவர் பொரிய வாங்கி தின்னுட்டு நம்மளை கைவிட்டுட்டாருன்னு ஒப்பாரி வச்சாங்க சீடர்கள். பரமார்த்தரும் சீடர்களும் சேர்ந்து புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா குட்டீஸ்?